அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 3ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விடுபட எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும், சில இடங்களில் வேலையில் கடுமையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஊதிய உயர்வு உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இருங்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மையான நிலை ஏற்படக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் மேன்மையாக நடந்து பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை நீங்கள் அதிகரிக்க புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்ப செலவுகளை நீங்கள் ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் புகழ் அடைவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடியதாக நன்மை தீமை கலந்த பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ராகு 11ல் இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து புதிய வழி திறக்கக்கூடியதாகும். தொழில் முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாகும். பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாகவும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காத வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கலாம். வேலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மரியாதை அதிகரிக்கலாம். நீங்கள் உங்களுடைய திட்டம் தொடர்பான பயணம் செய்து வெற்றி பெறுவீங்க. நிதி விஷயங்களுக்கான பண ஆதாயத்திற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேலும் உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த காலகட்டம் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படலாம். நீங்கள் நன்றாக உணர்வீங்க. குடும்பத்தில் விஷயங்களை படிப்படியாக மேம்படக்கூடியதாகும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க. பரஸ்பர அன்பு வலுப்பெறக்கூடியதாகும். உங்களுடைய பயணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. வார இறுதியில் நீங்கள் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. மேலும் இரவு தூக்கமும் உங்களுக்கு தொந்தரவு செய்யப்படும். கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கள் தகர்த்தெறியக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பண வரவு இருப்பதால் எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். திருமணத்திற்கான உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. தெய்வ பணியில் உங்களுடைய குடும்பம் ஈடுபடக்கூடியதாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்குது. நல்ல ஒரு காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலைகளை நீங்கள் செய்யக்கூடியதாகவும் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்புடன் காட்டினாலும் ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும்.
கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் சலுகைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதாகும். துணிச்சலுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உதவக்கூடியதாக வாடிக்கையாளர்கள் சாதுரியமாக பேச வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவதும் நல்லது. பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கலைத்துறையில் வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், கல்வி தொடர்பான விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலுமே நீங்கள் ஈடுபட வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் உங்கள் கைக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் நிலுவினாலும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடையலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை படைப்பாங்க. உங்களுக்கு அரசு வழியில் பல உதவிகள் தேடி வரும். பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொருளாதாரம் மேம்படலாம். உங்களுக்கு மிகப்பெரிய கிரகங்களின் சாதகமின்றி சஞ்சரிப்பதால் அம்மன் வழிபடுவது உங்களுக்கு நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலுமே சற்று கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்றவற்றால் மன நிம்மதி குறையக்கூடும். சூழ்நிலைகள் நிலவும். நண்பர்களே விரோதிகளாக மாறுவாங்க. பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. முன்னோர்களை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் இருந்துமே உங்களுக்கு முடிவு ஏற்படும். காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். 11வது வீட்டில் சனி இருப்பதால் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் அல்லாத உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த காலகட்டம் தங்களை கவனித்து கொள்ள வேண்டும். பொருத்தமான மற்றும் சரியான நேரத்தில் மருந்து மற்றும் சிகிச்சைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருப்பதால் இந்த நேரம் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். பல நன்மைகள் பயக்கும். ஆரோக்கிய விளைவுகள் மட்டுமே வழிவகுக்கும். ராகு மற்றும் சந்திர ராசியின் 11வது வீட்டில் இருப்பதால் நீண்ட கால சலுகைகள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. இருப்பினுமே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தோசிக்க வேணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல இயல்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் தங்களுடைய சொந்த நலனுக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இருப்பினுமே அனைத்து ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து பின்னர் மட்டுமே இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல அரிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வார துவக்கத்தில் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி நிறைவேறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.